தென்னிந்திய நடிகர் சங்கம் இங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. தென்னிந்திய நடிகர் சங்கத்துல ஒருத்தர் மெம்பரா இருந்தா தென்னிந்தியாவில் எங்க வேணாலும் நடிக்கலாம்ல, ஆனா நடிக்க முடியாது. கேரளாவுக்கு மதிப்புக்குரிய நம்முடைய சவாலியர் சிவாஜி அவர்கள் யாத்ரா மொழின்னு ஒரு படம் நடிக்க போறாங்க. அங்க போகும்போது காலையில அவங்க ரொம்ப சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்தவரைவில் ஷூட்டிங்கை பொறுத்தவரைவில் சரியான நேரத்துக்கு போறவர். காலைல 9 மணிக்கு ஷூட்டிங்கிறாங்க, 8:30 மணிக்கெல்லாம் போய் மேக்கப் போட்டு 9 மணிக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவரை ஷாட்டுக்கு கூப்பிடல. 10 மணி 11 மணி 12 மணி 1 மணிக்கு பிரேக் விடுறாங்க, அது வரைக்கும் கூப்பிடல. அப்போ கேட்குறாரு, நெடுமுடி வேணுவை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா காலைல 9 மணின்னு சொன்னாங்க, நான் மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிறேன், என்னை யாருமே கூப்பிடலையே அப்படின்னு. அதுக்கு சொல்றாரு, ஐயா நீங்க அம்மாவில் மெம்பரா இல்லை, அம்மா என்பது மலையாள நடிகர் சங்கம், அதுல நீங்க மெம்பர் இல்லை. நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஆயுள் கால உறுப்பினர்ப்பா, அதெல்லாம் இங்க செல்லாதுங்கய்யா, இங்க நீங்க மெம்பர் ஆகணும். அதுக்கு அப்ளிகேஷன் எடுத்துட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க ஆளுங்க, அவங்க இன்னும் வரல. அந்த அப்ளிகேஷன் வந்த உடனே அதுல நீங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க நடிக்க முடியும்னு சவாலியர் சிவாஜி அவர்களையே உட்கார வச்சிருக்காங்க கேரளாவில். தென்னிந்திய நடிகர் சங்கத்தை உருவாக்குனவர், அதுக்கு இடம் கொடுத்தவர், தலைவராக இருந்தவர். ஆமா, ஆனா நீங்க தமிழ்நாடா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மம்முட்டியை மெம்பரா இல்லாட்டி ஆயிக்கலாம், ஏன் முதல்ல நடிக்க வைன்றீங்க. நம்ம நிர்வாகிகள் ஆமா, மோகன்லால காலில இருந்து உட்கார வச்சிருக்கியா, அதெல்லாம் நம்ம அப்புறம் ஆக்கிக்கலாம், மெம்பர் எல்லாம் அப்புறம் ஆக்கிக்கலாம், முதல்ல நடிக்க வையான்னுவீங்க. ஆனா அங்க இருந்த நெடுமுடி வேணு, அங்க இருந்த மோகன்லால், அந்த படத்தோட ஹீரோ மோகன்லால், எல்லாரும் அம்மால மெம்பர் ஆனாதான் அவர் நடிக்க முடியும்னு சொல்லி நடிகர் திலகத்தையே உட்கார வைத்திருந்தார்கள். இப்படித்தான் மற்ற தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க.